ஹாய் காய்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நான் ரொம்ப நல்லா இருக்கேன். வெயிட் லாஸ் சேலஞ்ச் ஸ்டார்ட் பண்ணி டே 2 எனக்கு சூப்பராக ஸ்டார்ட் ஆயிடுச்சு. உங்கள் எல்லாருக்கும் எப்படி ஸ்டார்ட் ஆயிருக்குங்கிறத மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் ஷேர் பண்ணுங்கள். நான் வந்து 500 ml வார்ம் வாட்டரில் ஒரு சீக்ரெட் இன்க்ரீடியன்ட் ஆட் பண்ணி அப்படியே எம்டி ஸ்டொமக்கில் வந்து எடுத்துக்கிறேன். 1 hour கழித்து ஒர்க் அவுட் வந்து ஸ்டார்ட் பண்ணுறேன். இப்போது அதுக்கு முன்னாடி ஒர்க் அவுட்க்கு முன்னாடி ஒரு விஷயம் பண்ணணும். என்னென்னு பார்த்தீங்கன்னா, என்னோடய ஹிப் சைஸு அண்ட் ஸ்டொமக் சைஸ் எல்லாத்தையும் வந்து அளவு எடுத்து வச்சுக்க போகிறேன். இந்த இடத்துல எல்லா அளவுமே ஷோ ஆகும் உங்களுக்கு, சரிங்களா? நான் வந்து யூடியூப்பில் ஃபஸ்ட்டு வீடியோ எப்போ போட்டனோ அப்போ வந்து இந்த ஹிப் சைஸ் எல்லாத்தையுமே அளந்து எடுத்து வச்சது. ஆனால் ஒவ்வொரு டைமும் சேலஞ்ச் வந்து ஸ்டார்ட் பண்ணும்போது புதுசாக ஸ்டார்ட் பண்ணும்போதெல்லாம் நான் எடுக்கவே இல்லை. அந்த மிஸ்டேக்கை திருப்பி பண்ணிடக்கூடாதுங்கிற ரீசனால் இடையில வேறு ரொம்ப கேப் விட்டுருச்சு இல்லையா நமக்கு. ஏன்னா வந்து ஆப்ஸ்லாம் வந்து நல்லா பெருசாக இருக்குது அகெயின்ங்கிறது உங்களுக்கு கண்டிப்பாக தெரியும். நான் ஒர்க் அவுட் பண்ணும்போது கூட நீங்கள் கவனித்து பார்த்தீங்கன்னா தெரியும். இந்த சைஸ் வந்து உங்கள்கிட்ட காட்டிட்டு தான் நான் வந்து எடுத்து ஒரு டைரியில் நான் நோட் பண்ணி வச்சுக்க போகிறேன். அந்த பிக்சர் வந்து கண்டிப்பாக உங்களுக்கு வீடியோவில் ஷோ ஆகும். ஸ்கிப் பண்ணாமல் மட்டும் பாருங்கள். ஏன் இதெல்லாம் டீட்டெயில்டாக சொல்கிறேன்னா, ஃபஸ்ட்டு 21 டேஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா எந்த இதுவுமே வந்து எவ்வளோ ரெடியூஸ் ஆகிருக்கு என்ன ஏதுன்னு டீட்டெயில்ஸ் நான் கொடுக்க மாட்டேன். டே 1லேருந்து என்னோடய வீடியோஸை நீங்கள் வந்து வாட்ச் பண்ணிகிட்டே வாங்க. நீங்களும் என் கூட சேர்ந்து ஃபாலோ பண்ணணும்னு நினச்சிங்க அப்படின்னா, இந்த வீடியோவில் என்னென்ன விஷயங்கள் நான் பண்ணுறனோ அது எல்லாத்தையுமே டெய்லி உங்களோட வெயிட் லாஸ்க்காக நீங்கள் பண்ணுற விஷயங்களை ஆட் பண்ணிகிட்டே வாங்க. 21வது நாள் சக்ஸஸ் ஆன ஒரு வீடியோ நான் கண்டிப்பாக போடுவேங்கிற நம்பிக்கை இருக்குது எனக்கு. அந்த வீடியோவில் கண்டிப்பாக எனக்கு வெயிட் குறைஞ்சிருக்கு அப்படின்னு நான் சொல்லுவேன். அதே மாதிரி அந்த வீடியோவில் நீங்களும் அந்த வீடியோ கமெண்ட் பாக்ஸில் என்கிட்ட ஷேர் பண்ணணும். அப்படி என் கூட சேர்ந்து ஜாயின் பண்ணி ஸ்டார்ட் பண்ணுறீங்க வெயிட் லாஸ் அப்படின்னா கமெண்ட் பாக்ஸில் மறக்காமல் சொல்லுங்கள். அண்ட் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கிங்க. இப்போது சைஸ் எல்லாத்தையுமே எடுத்து நான் நோட் பண்ணி வச்சுக்கிறேன். இன்னொரு விஷயம் சொல்ல மறந்துட்டேன். இதே டிஷர்ட்டு இதே பேண்ட்டு தான் நான் 21 டேஸ்க்கும் நான் யூஸ் பண்ண போகிறேன். இந்த சேலஞ்ச் வந்து பார்த்திங்கன்னா லாங் டேர்மாக இருக்க போதான்னு கேட்டிங்கன்னா ஆமாம். அப்போ ஏன் 21 டேஸ்ன்னு சொல்கிறீங்கன்னு கேட்டால், வெயிட் செக் பண்ணுறதுக்கு மட்டும்தான் நான் 21 டேஸ் சொல்கிறேன். இந்த சேலஞ்ச் வந்து பார்த்திங்கன்னா என்னோடய ஐடல் வெயிட்டை ரீச் பண்ணுற வரையும் இந்த சேலஞ்ச் வந்து கண்டினியூ ஆகுமே ஒழிய ஒவ்வொரு டைமும் 100 டேஸு 90 டேஸு அதை மாதிரி நான் பண்ண மாட்டேன். ரீசன் என்ன அப்படின்னா, 100 டேஸ் இருக்குல்ல அப்புறம் என்ன அப்படின்ட்டு இன்றைக்கி நாளைக்குன்னு ஒவ்வொரு நாளும் என்னோடய வெயிட் லாஸ்க்காக நான் போடுற ஒவ்வொரு ஒர்க்குமே ஏதாவது ஒரு இடத்துல வந்து ஸ்லோ ஆகும். ஏன்னா 100 நாட்கள் இருக்குது, 80 நாட்கள் இருக்குது, 50 நாட்கள் இருக்குதுன்னு நம்ம சேலஞ்ச் எடுத்துக்கும் போது. ஆனால் அன்லிமிட்டடாக பண்ணும்போது எனக்குள்ளே ஒரு கோல் செட் பண்ணும்போது என்ன ஆகும் அப்படின்னா, நம்ம சீக்கிரமாக வெயிட் லாஸ் பண்ணணும், அப்போ தான் இந்த சேலஞ்சை வந்து கம்ப்ளீட் பண்ண முடியும். ஏன்னா இந்த சேலஞ்ச் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன், இன்கம்ப்ளீட் ஆகிடுச்சு. அகெயின் வந்து பார்த்திங்கன்னா என்னோடய பாடியில் வந்து பார்த்திங்கன்னா நல்லா ஃபேட் வந்து ஸ்டோர் ஆகிடுச்சு. அது நல்லா பார்க்கும்போது உங்களுக்கே தெரியும். நான் வந்து வெயிட் லாஸ் முடித்து ஃபேட் லாஸ் ப்ராசஸில் இருந்தேன். அந்த ஃபேட் லாஸ் ப்ராசஸ் கரெக்டாக பண்ணியிருந்தேன் அப்படின்னா நிச்சயமாக எனக்கு வெயிட் வந்து ரெடியூஸ் ஆகிருக்கும். அண்டு வந்து இந்த வீடியோவில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு விஷயம் சாரி கேட்டுக்கிறேன். நேற்றுக்கு வீடியோவில் ஒரு விஷயம் சொல்லியிருப்பேன், ஒரு சின்ன கன்ஃபியூஷன் ஆகிற மாதிரி சொல்லியிருப்பேன். என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு வந்து நம்ம வெயிட் லாஸ் பண்ணணும் அப்படின்னா ஒர்க் அவுட் வந்து 25%, டயட் வந்து 75%ன்னு சொல்லியிருப்பேன். இது நார்மலாக நேச்சுரலாக ட்ரூ தான் இந்த விஷயம். அடுத்து கொஞ்ச நேரத்தில் வந்து பார்த்திங்கன்னா இன்னொன்று என்ன சொல்லியிருப்பேன்னா, ஒர்க் அவுட் 25%, டயட் 50%, 25% நம்மளோட ஸ்ட்ரெஸ்ஸு அந்த நம்மளை சுற்றி இருக்கிற ஹாப்பினஸ் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பேன். டயட்டு இது எல்லாமே அந்த ஹாப்பினஸ்ஸு ஸ்ட்ரெஸ் இது எல்லாமே சேர்த்து தான் நான் அந்த 75% ஃபஸ்ட்டு கால்குலேட் பண்ணது. ஏன்னா எப்போதுமே எந்த ஒரு வீடியோவும் அப்லோட் பண்ணுறதுக்கு முன்னாடி அதை ஒரு டைம் வந்து போட்டு பார்த்துப்பேன், ஏதாவது மிஸ்டேக் ஆகிருக்கா அப்படின்னு சொல்லிட்டு. அப்படி செக் பண்ணும்போது இந்த இடத்துல கன்ஃபியூஷன் ஆன மாதிரி எனக்கு ஒரு ஃபீல் ஆச்சு. ஒரு கிளாரிட்டி கொடுக்கணுன்னு எனக்கு தோணுச்சு. அதனால் இந்த வீடியோவில் நான் கிளாரிட்டி கொடுத்துக்கிறேன். இப்போ வந்து நம்ம வந்து வார்ம் அப் ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு 5 கவுண்ட்டில் பிகினராக இருக்கிறவங்க தயவு செய்து ஒர்க் அவுட் பண்ணுங்கள். 5 கவுண்ட்டு மட்டும் ஸ்டார்ட் பண்ணுங்கள். எடுத்தோடனையும் 20, 50லாம் பண்ணிடாதீங்க. எனக்கு இன்னும் ஞாபகம் இருக்குது, என் பெரிய பொண்ணு ஆராதனா பிறந்து கரெக்டாக 50வது நாள் யாரோ ஒரு கோச் கிட்ட தான் கேட்டேன், இந்த மாதிரி நான் ஒர்க் அவுட் பண்ணலாமான்ட்டு. நான் போயிட்டு இது மாதிரி டெலிவரி ஆகி 50 டேஸ் ஆகிடுச்சு, ஒர்க் அவுட் பண்ணலாமான்னு கேட்டேன். அவங்களும் பண்ணுங்கன்ட்டாங்க. ஆனால் இது மாதிரி இத்தனை கவுண்ட்டில் பண்ணுங்க அது மாதிரிலாம் எனக்கு எதுவும் சொல்லலை, நானும் கேட்கல.
நார்மல் டெலிவரிங்கிறனால பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க அவங்களும். நானும் ஃபஸ்ட்டு டே என்ன பண்ணிவிட்டு 50 கவுண்ட் பண்ணிட்டேன். இதே 12 டைப் தான், இந்த 12 டைப் தான் நான் பண்ணேன். இது அவளுக்கு வந்து கிட்டத்தட்ட 5 வயது முடிந்து 6வது வயது வந்து ஆரம்பிக்குது. நீங்களே பார்த்துக்குங்க. அந்த குழந்தை பிறந்து 50வது நாள்லேருந்து இந்த ஒர்க் அவுட்ஸ் நான் இதுவரையும் கண்டினியூ பண்ணிட்டு தான் இருக்கேன். எனக்கு கிட்டத்தட்ட 3 ப்ரெக்னன்சி. நிறையா பேருக்கு நிறையா டவுட்ஸ் இருக்குது. நான் கண்டிப்பாக என்னோடய ப்ரெக்னன்சி ஸ்டோரிஸ்லாம் ஃப்யூச்சரில் ஸ்டார்ட் பண்ணுறேன். சிம்பிளாக நான் இந்த வீடியோவில் சொல்கிறேன், புதுசாக பார்க்குறவங்களுக்கு தெரிஞ்சுக்கணுங்கிறதுக்காக. ஃபஸ்ட்டு பொண்ணு 6வதுனா, நெக்ஸ்ட்டு வந்து ஒரு ப்ரீடமு, அடுத்து வந்து பார்த்திங்கன்னா ட்வின்ஸ் பேபிஸ் யுவன்ஸா யுவதிஷா, இவங்க 2 பேரும் தான். ஆனால் இத்தனை ப்ரெக்னன்சிலையும் நான் இந்த அளவுக்கு ஸ்ட்ராங்காக ட்ராவல் பண்ணிட்டு வந்திருக்கேன்னா அதுக்கு மோஸ்ட் ஆஃப் த ஃபஸ்ட்டு ரீசன் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஒர்க் அவுட்டுன்னு கூட சொல்லுவேன். என்னோடய ப்ரெக்னன்சிக்கெலாம் கூட இந்த ஒர்க் அவுட் வந்து எனக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக ஆச்சு. நான் ப்ரெக்னென்ட் ஆகிறதுக்கு 1 மாதம் வரையும் கூட நான் இந்த ஒர்க் அவுட்லாம் கண்டினியூவாக பண்ணிட்டு தான் இருந்தேன். நான் எந்த இடத்துலையுமே ஸ்டாப் பண்ணலை. அப்போ நீங்கள் என்ன புரிஞ்சுக்கணுன்னா, இந்த ஒர்க் அவுட்ஸ் வெயிட் லாஸ்ட்டுக்கு மட்டும் இல்லை, நம்மளோட ஆக்டிவான லைஃப் ஸ்டைலை ரீச் பண்ணுறதுக்காகவும் இந்த ஒர்க் அவுட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படிங்கிற ஒரு விஷயத்த நீங்கள் புரிஞ்சுக்கணும். சரிங்களா? புரிஞ்சுக்கிட்டு 5 கவுண்ட்டில் மட்டும் பண்ணுங்கள். 5 கவுண்ட்டு கூட வேணாம், ஒரு 2 கவுண்ட்டில் ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஏன்னா ஃபஸ்ட்டு டே பண்ணும்போது கண்டிப்பாக ஆப்ஸ்லலாம் பெயின் இருக்கும் தான். நான் நேற்றுக்கு வீடியோலே சொன்னேன், எனக்கே 25 கவுண்ட் கிட்ட பண்ணிகிட்ருக்கேன். கண்டிப்பாக நாளைக்கு வீடியோவில் நான் ஷேர் பண்ணுவேன் எனக்கு பெயினாக இருக்குன்னு. உண்மையாகவே எனக்கு கொஞ்சம் பெயின் இருந்துச்சு தான் பண்ணும்போது இருக்காது. பண்ணி முடித்து ஒரு ½ டே இல்லை 1 டே முடித்ததுக்கு அப்புறம் தான் நமக்கு வந்து பெயின் வந்து தெரியும். எந்த இடத்துலலாம் தெரியும்னா, எந்தெந்த இடத்துலலாம் சதை அதிகமாக இருக்கும் அந்த இடத்துல மட்டும்தான் தெரியும். ஆப்ஸில் எனக்கு தெரிஞ்சுது, ஹிப்பில் தெரிஞ்சுது, அப்புறம் வந்து தொடையிலலாம் வந்து 2 சைடு தொடையிலையும் தெரிஞ்சுது. அது கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். ஃபஸ்ட்டு 1 டே மட்டும்தான் அப்படி இருக்கும். அடுத்தடுத்த நாட்கள் நீங்கள் பண்ண மறுநாள்லாம் பார்த்தீங்கன்னா சுத்தமாக அந்த பெயின்லாம் வந்து இருக்காது. அந்த பெயின் எப்படி இருக்குன்னா, வலிக்குமான்னு கேட்டோன்னா இல்லை, வலிக்கிற மாதிரி இருக்காது. எப்படின்னா ஒரு வீக்கம் மாதிரி தான் அப்படி இருக்கும், அதை மாதிரி தான் இருக்கும். அது ரெடியூஸ் ஆகிடும். ரொம்ப பெயின்ஃபுல்லாக இருக்குன்னா வார்ம் வாட்டரில், ஹாட் வாட்டர் இருக்குங்க இல்லையா, ஹாட் வாட்டரில் துணியை நினச்சி ஒத்தரம் கொடுப்பாங்க இல்லையா, அதை மாதிரி கொடுங்க. இல்லைன்னா வந்து ஹாட் பேக் இருக்குங்க இல்லையா, அதை வச்சு வந்து ஒத்தரை கொடுத்துக்குங்க. உங்களுக்கு வந்து சீக்கிரமாகவே அந்த பெயின் வந்து ரிலீஃப் ஆகிடும். ஒர்க் அவுட் பண்ணுங்கள், பயந்துடாதீங்க. நீங்கள் பயப்படக்கூடாதுங்கிறனால தான் 2 கவுண்ட்லேருந்து சொல்கிறேன். சிசரியன் பண்ணியிருக்கவங்களா இருந்தால் மேக்ஸிமம் வந்து 5 மந்த்து கழிச்சு, ஏன்னா நான் வந்து சிசரியன் யுவதி ட்வின்ஸு சிசரியனுக்கே வந்து பார்த்திங்கன்னா 5 மாதத்தில் நான் ஒர்க் அவுட் ஸ்டார்ட் பண்ணிட்டேன். நார்மல் டெலிவரினா 50 டேஸு. 50 டேஸ் தாண்டி ஒரு 2 மாதம் கழித்து பண்ணுறது பெட்டர் தான். ஏன் அப்படின்னா, ஆஃப்டர் டெலிவரிக்கு அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட ஹெல்த் ரொம்ப வீக்காக இருக்கும். அதையும் தாண்டி நம்ம மென்டலி ரொம்ப வீக்காக இருப்போம். ஏன் மென்டலி வீக்காக இருப்போம்னு கேட்டிங்கன்னா, நான் இப்போ சொல்ல போகிற 2 பாயிண்டில் ஏதாவது ஒரு பாயிண்ட் தான் ரீசனாக இருக்கும். நான் ஒரு 2 கேட்டகரியாக பிரிச்சுக்கிறேன். வந்து ஒரு நியூ மாம் இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஃபஸ்ட்டு கேட்டகரி, அவங்களையும் அவங்க பேபியும் கேர் பண்ணிக்கிறதுக்கு நிறைய ரிலேட்டிவ்ஸ் கூட இருப்பாங்க. சரிங்களா? ஃபஸ்ட்டு கேட்டகரி. செகண்ட் கேட்டகரி வந்து பார்த்திங்கன்னா, இன்னொரு நியூ மாம் இருக்காங்க, அவங்களையும் அவங்க பேபியும் கேர் பண்ணிக்கிறதுக்கு யாருமே கூட இல்லை. அவங்க ஹஸ்பண்ட், அவங்க பேபி மட்டும் தான் இருக்காங்கன்னு ஒரு ஆப்ஷன் வச்சுக்கோங்க. இப்போ இவங்க 2 பேருக்கிட்டையும் யாருக்கு அதிகமாக ஸ்ட்ரெஸ் இருக்குதுன்னு கேட்டால் ஒருத்தரை மாற்றி ஒருத்தர் சொல்லிப்பாங்க, எனக்கு தான் ஸ்ட்ரெஸ்ஸு. நீங்கள் கேட்கலாம், அது எப்படி, எல்லா ரிலேட்டிவ்ஸும் இருக்காங்க, அவங்களுக்கு எப்படி ஸ்ட்ரெஸ் இருக்குன்னு கேட்கலாம். அவங்கள பார்த்துக்கிறதுக்கு தான் எல்லோரும் இருக்காங்களே, அவங்களுக்கு ஸ்ட்ரெஸ் இருக்க வாய்ப்பு இல்லையேன்னு கேட்கலாம். ஆனால் நான் சொல்லுவேன், அவங்களுக்கும் ஸ்ட்ரெஸ் இருக்கும். பார்த்துக்கிறதுக்கு ஆள் இல்லாமல் இருக்காங்களே, அவங்களுக்கும் ஸ்ட்ரெஸ் இருக்கும். எப்படி ஃபஸ்ட்டு கேட்டகரி எல்லா ரிலேட்டிவ்ஸும் பார்த்துக்க இருக்காங்களே, அவங்களுக்கு எப்படி ஸ்ட்ரெஸ் இருக்கும்னா, எல்லோரும் வந்து அவங்களுக்கு ஏற்ற மாதிரியான ஒரு ஒப்பீனியனை சொல்லி விட்டு போயிடுவாங்க. டெலிவரி ஆயிடுச்சுனாலே என்ன அடுத்த பிரச்சனை, குழந்தைக்கு ஃபீட் பண்ணணும், ஃபீட் பண்ணுறதுக்கு இதை சாப்பிடு, அதை செய். எங்கே பிரச்சனை வருது பார்த்தீங்களா? எல்லாத்தையும் சாப்பிட்டுட்டு ஃபுல்லாக டயட்டே இல்லாமல் ஒரு ஃபீடிங் மம்முக்கு, பிரஸ்ட் ஃபீடிங் மம்முக்குன்னு ஒரு பேலன்ஸ்டு டயட்டே இருக்குது. அதை ஃபாலோ பண்ணாலே பிரச்சனையே கிடையாது. ஆனால் அவங்கவுங்க இஷ்டத்துக்கு சொல்லி விட்டு போயிடுவாங்க. எல்லாத்தையும் சாப்பிட்டுட்டு நல்லா வெயிட்டை போட்டுட்டு பிள்ளைக்கு பாலும் கொடுக்க முடியாமல் அவஸ்தைப்பட்டுட்டு இருப்பாங்க. அந்த கேட்டகரி. அதனாலே பயங்கர ஸ்ட்ரெஸ்ஸு. பிள்ளைக்கு தூக்கி பாலை கொடுத்து நொய்யின்னு இஷ்டத்துக்கு ஒன்று சொல்லுவாங்க. நம்ம யார் பேச்சு கேட்குறதுனே தெரியாமல் முடிச்சுட்டு உட்காந்துருப்பாங்க. அவங்க செகண்ட் கேட்டகரி வந்து பார்த்திங்கன்னா, என்ன பண்ணுறதுனே தெரியாத கேட்டகரி. இதெல்லாம் சொல்கிறதுக்கு ஆள் யாருமே இல்லாமல் தெரியாத கேட்டகரி. அந்த கேட்டகரி தான் நான். அந்த கேட்டகரிக்கு என்ன பிரச்சனைனா, இதே மாதிரி எல்லாரும் ஒவ்வொன்று சொல்லி விட்டுட்டு போயிட்டாங்களா ஃபஸ்ட்டு கேட்டகரி. செகண்ட் கேட்டகரி எதுவுமே சொல்லாதனால கிடைச்சதெல்லாம் எல்லாத்தையும் எடுத்து சாப்பிட்டு, இதை சாப்பிட்டா பேபிக்கு ஃபீட் கொடுக்க முடியுமா, அதை சாப்பிட்டா பேபிக்கு ஃபீட் கொடுக்க முடியுமா, அது மாதிரியான கேட்டகரி. அப்போது
நார்மலாக ஆஃப்டர் டெலிவரிக்கு அப்புறம் எல்லாருக்குமே இந்த ஸ்ட்ரெஸ் இருக்கும். நானும் இந்த ஸ்ட்ரெஸ்ஸை வந்து ஃபீல் பண்ணியிருக்கேன் சரிங்களா. ஒரு ப்ரெக்னென்சிக்கு இல்லை 3 ப்ரெக்னென்சிக்கு ஃபீல் பண்ணியிருக்கேன். அதுவும் செகண்ட் ப்ரெக்னென்சிக்கு பேபிக்கு ஃபீடே பண்ண முடியாது, ஏன்னா பேபியே இல்லை. அப்படி இருக்கும்போது அந்த பேபிக்கு கூட பால் வந்து முறிஞ்சு கீழே தான் போச்சு. ஏன்னா பால் கொடுக்கறதுக்கு குழந்தையே இல்லைங்கும் போது நாம் என்ன பண்ண முடியும் சொல்லுங்கள். ஆனால் அடுத்து இவனுக்கு ட்வின்ஸ்க்கு வந்து 3வது ப்ரெக்னென்சிக்கு ஃபீடிங் கொடுக்க முடிஞ்சுது. அதுக்கேற்ற மாதிரியான பேலன்ஸ்டு டயட் ஃபுட்டை எடுத்தனால 8 மாதம் வரையும் நான் கொடுத்தேன். 8 மாதம்லாம் ஒரு விஷயமா நீங்கள் கேட்கலாம். 2 பேருக்கு நான் ஃபீட் பண்ணனால 8 மாதம் தான் கொடுக்க முடிஞ்சுது. அதுக்கப்புறம் ஒருத்தரை அடிச்சுக்கிட்டு உருள ஆரம்பிச்சிட்டாங்க. அதனால நான் ஸ்டாப் பண்ணிட்டேன். ஆராதனாவுக்கு மட்டும்தான் ஃபீட் பண்ணவே முடியல. அது எனக்கு இன்றைக்குமே ரொம்ப கஷ்டமாக தான் இருக்கும். வேறு என்ன பண்ணுறது, ஏன்னா செகண்ட் கேட்டகரியில் நான் இருக்கேன். பார்த்துக்கிறதுக்கு ஆள் இல்லை. பார்த்துக்கிறதுக்கு ஆள் இருந்தாலும் பிரச்சனை தான், ஆள் இல்லாலும் பிரச்சனை தான். அதனால் எந்த சுச்சுவேஷனில் இருக்கீங்களோ அதை ஹாப்பியாக எடுத்துக்குங்க சரிங்களா. கடவுள் நமக்கு இப்படி ஒரு இதை கொடுத்துருக்காங்க, ஓகே இதை நம்ம வந்து ஹாப்பியாக எடுத்துப்போம் அப்படின்ட்டு கடந்து போகிறது தான் நமக்கு என்றைக்குமே நல்லது. இதுலேருந்து நீங்கள் என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, நமக்கு வந்து ஆஃப்டர் டெலிவரிக்கு அப்புறம் ஹெல்த் இஷ்யூஸ் அண்ட் வந்து பார்த்திங்கன்னா இந்த அளவுக்கு ஸ்ட்ரெஸ்ஸு அது இதுன்னு இருக்கும். அதை வந்து ரொம்ப பேலன்ஸ்டாக நம்ம வந்து கடந்து வரணும். கரெக்டாக அந்த டைமில் வந்து பார்த்திங்கன்னா ஒர்க் அவுட்ஸ் பண்ணி பேலன்ஸ்டு டயட் எடுத்தோன்னா பேபிக்கு ஃபீடிங்கும் கொடுத்த மாதிரி இருக்கும். நம்மளோட வெயிட் ஓவராக போடாமல் வெயிட்டும் குறைக்கவும் முடியும். ப்ரெஸ்ட் ஃபீடிங்கில் ஒரு முக்கியமான சீக்ரெட்டே இருக்குது. கரெக்டான ஃபுட்டு எடுத்தாலே பேபிக்கு ஃபீடிங்கும் பண்ண முடியும், வெயிட் லாஸும் நடக்கும். இது சீக்ரெட்டான உண்மை, நிஜமாக சீக்ரெட்டான உண்மை. ஏன்னா ஆராதனாவுக்கு 85 90 வரையும் ரீச் ஆச்சு எனக்கு வெயிட்டு. ஆனால் இவதிக்கு அப்படி ரீச் ஆகலை. ரீசன் நான் அதுக்கப்புறம் பேலன்ஸ்டு டயட் எடுத்து ஃபீட் பண்ணது தான் ரீசன். அதனால் நீங்கள் வந்து பேலன்ஸ்டான டயட் ஃபுட் எடுங்க. எல்லோரும் அதை சொல்கிறாங்க இதை சொல்கிறாங்கன்னு சாப்பிட்றாதீங்க. என்ன தேவையோ அதை மட்டும் சொல்லுங்கள். இது நியூ மாமா இருக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக இந்த டிப்ஸ் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஒவ்வொரு வீடியோவிலும் நான் சொல்கிற விஷயந்தான். ஒரு வீடியோ க்ரியேட் பண்ணுறேன்னா அந்த வீடியோவில் ஏதாவது ஒரு பாயிண்ட்டாவது யாரோ ஒருத்தவங்களுக்காக வந்து போய் சேரணும் சரிங்களா. அது வந்து ஒரு நல்ல ஒரு ஒப்பீனியனாக இருக்கணும். அதை பார்த்துட்டு அதை யூஸ்ஃபுல்லாகி அவங்க அந்த ஒரு கமெண்ட் ஃபீட்பேக் கொடுக்கறதுனால எனக்கு அவ்வளோ ஹாப்பினஸ்ஸு. இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா பயங்கரமாக ஸ்வெட் ஆகுது. இது மாதிரிலாம் ஸ்வெட் ஆகி ரொம்ப நாள் ஆச்சு. ஏன்னா கிட்டத்தட்ட 1 வருஷம் ஆக போகுது. இதை மாதிரி நல்லா கன்சிஸ்டன்சியாக ஒர்க் அவுட் பண்ண ஆரம்பித்து 1 வருஷம் ஆக போகுது. என்னமோ 1 வருஷமாக நானாக இல்லை. ஸ்ட்ரெஸ்ஸுங்கிறது என்னை பொறுத்தவரையும் ஒரு டிசீஸ் மாதிரி தான். ஒபிசிட்டியும் என்னை பொறுத்தவரையும் ஒரு டிசீஸ் மாதிரி தான். அந்த ரீசனால் இந்த 2 விஷயமும் நம்மளோட லைஃப்பில் இல்லாமல் இருந்துச்சுனாலே நாம் ரொம்ப ஹாப்பியாக ஆக்டிவான லைஃப்பை வாழ முடியும். அதனால் தயவு செய்து உங்களோட லைஃப்பில் அட்லீஸ்ட் வந்து ஒரு 30 மினிட்ஸ் ஆகுது ஒர்க் அவுட் பண்ணுங்க டெய்லியும். உங்களோட லைஃப் ஜேர்னியில் ஒவ்வொரு எல்லா விஷயத்தையுமே இந்த வெயிட்டுங்கிறது வந்து பார்த்திங்கன்னா டிஸ்டர்ப் பண்ணும். அதனால 30 மினிட்ஸ் ஒர்க் அவுட் பண்ணுங்கள். பேலன்ஸ்டான குட்டி டயட் எடுங்க. ரொம்ப ஹெவியாக எடுக்கணும். பழைய வீடியோலலாம் ரொம்ப டயட் ஹெவியாக பண்ணியிருப்பேன் தான், எல்லோரும் பயப்படுவீங்கன்னு எனக்கு தெரியும். ஆனால் இப்போ அப்படிலாம் கிடையாது. ஒயிட் ரைஸ்லாம் எடுத்துக்கலாம், எல்லாமே பண்ணலாம். அப்படியே கொஞ்சம் ஒரு 30 மினிட்ஸ் மட்டும் ஒர்க் அவுட் பண்ணிவிட்டு நான் சொல்கிற மாதிரி குட்டி உங்கள் வீட்டில் என்ன சமைக்கிறீங்களோ அது மட்டுமே கொஞ்சமாக ப்ரோட்டீனு, நிறைய கார்ப்ஸ் இல்லாமல் கொஞ்சமாக கார்ப்ஸு, நிறைய ஹெல்த்தியான ஃபுட்ஸு, ஹெல்த்தியான ஸ்நாக்ஸு அப்படி எடுத்துக்குங்க. பொரிச்சது வறுத்ததுலாம் அவாய்ட் பண்ணணும்னு அவசியம் இல்லை. கொஞ்சமாக சாப்பிட்டுக்கலாம். அது மாதிரி வந்து என்ன இதெல்லாம் ஒட்டுக்கா அவாய்ட் பண்ணோன்னா குயிக்காக வெயிட் லாஸ் ரிசல்ட் கிடைக்கும். அப்படின்னா இதெல்லாம் கொஞ்சமாக அவாய்ட் பண்ணிவிட்டு கொஞ்சம் லேட்டாக வெயிட் லாஸ் ரிசல்ட் கிடைக்கும். அவ்வளோதானே. இவ்வளோதானே விஷயம். இதை அப்படியே வந்து ஸ்மூத்தாக கன்சிஸ்டன்சியாக நம்ம கொண்டு போனாலே ஸ்லோவாக போவோம். ஃபாஸ்ட்டாக போய் எங்கேயாவது முட்டி மோதுறதுக்கு ஸ்லோவாக போய் ஸ்மூத்தாக இறங்கலாம் இல்லையா. கண்டிப்பாக முடியும் சரிங்களா. அகெயின் ரொம்ப ஸ்ட்ராங்காக வந்திருக்கேன். முன்னாடி இருந்த ஒரு தெளிவை விட இப்போ ரொம்ப தெளிவு அதிகமாக இருக்குது. நிறைய விஷயங்களை ரியலைஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். உங்களாலும் பண்ண முடியும். ஏன்னா என்னாலே முடியுது அப்படின்னா உங்களால் முடியாதா சொல்லுங்கள். நான் முன்னாடிலாம் டயட்டுங்கிறது அது ஒரு ஒர்க்கு மாதிரி பண்ணிகிட்டு இருந்தேன். நிஜமாக ஒர்க் அவுட்டுங்கிறது ஒர்க் அவுட் பண்ணுமேனு ஒரு ஃபியர்னஸ்ஸு அது மாதிரிலாம் இல்லாமல் காலைல வந்து வேக்கப் ஆகிட்டு வீட்டில் இருக்க வேலையெல்லாம் முடிச்சுட்டு ஸ்கூலுக்கு போகிறதுக்கு கிட்ஸை ஸ்கூலுக்கு கொண்டு போய் விடுறதுக்கு ஒரு கரெக்டாக ஒரு 30 மினிட்ஸ்க்கு முன்னாடி ஸ்டார்ட் பண்ணுவேன். பிள்ளைங்களை எல்லாத்தையும் கிளப்பி வச்சுட்டு ஒர்க் அவுட் முடிச்சுட்டு ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு கொண்டு போய் ஸ்கூலில் விட்டு வந்துடுவேன். அதுக்கப்புறம் வந்து பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிடுவேன்.
அது மாதிரி சின்ன சின்ன கேப் கிடைக்கிறதுல ஒரு 10 மினிட்ஸ் 20 மினிட்ஸ் மட்டும் பண்ணுங்கள். ஒரு டெய்லி உங்களோட நீங்கள் வேணால் பாருங்கள், உங்களோட பாடி ஸ்ட்ரக்சரே மாறும். எனக்கு வந்து பார்த்திங்கன்னா என்னோடய பழைய ஃபோட்டோஸ் வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து தம்ப்நெயில்ல போட்டிருக்கேன் பாருங்கள். ஏன் அப்படின்னா அந்த ஃபோட்டோவுக்கும் இந்த ஃபோட்டோவுக்கும் டிஃப்ரெண்ட் இருக்கும். பெருசாக வந்து பார்த்திங்கன்னா ஒரு இது இருக்காது, என்ன சொல்கிற வெயிட் டிஃப்ரெண்ட்டு. ஆனால் 1 இயர் கேப்பில் எடுத்த ஃபோட்டோஸ் தான், 1 இயர் கழித்து எடுத்த ஃபோட்டோஸ் தான். எனக்கே 1 இயர் கழித்து அந்த ஃபோட்டோ எடுத்து பார்க்கும்போது ஷாக் ஆச்சு. ஏன் அப்படின்னா ஒர்க் அவுட் பண்ணனால பாடி ஓரளவுக்கு நல்லா ஸ்ட்ரக்சராக வந்துச்சு. புரியுதுங்களா உங்களுக்கு? அந்த ஸ்ட்ரக்சர் இப்போ வந்து மாற ஆரம்பித்ததுக்கப்புறம் தான் எனக்கு பயம் வர ஆரம்பிச்சிது. ஐயோயோ வெயிட்டும் இன்க்ரீஸ் ஆகும்போது ஃபேட்டும் இன்க்ரீஸ் ஆகுது. ஃபேட்டு ஃபஸ்ட் இன்க்ரீஸ் ஆகும், ஃபேட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சம் ஃபேட்டு ஸ்டோர் ஆக நம்மளோட வெயிட் வந்து இன்க்ரீஸ் ஆகும். அப்புறம் தான் நம்மளோட ஸ்ட்ரக்சரில் அது எல்லாமே வந்து வெளியில் தெரியும். அப்போ அந்த ஃபியர் வர ஆரம்பிச்சிது. உடனே கேட் ஸ்டார்ட் நவுன்னு வெயிட் லாஸ்க்கு நான் வந்து ரெடி ஆகிட்டேன். நீங்களும் ரெடி ஆகுங்க. என்ன நடந்தாலும் சரி, வெயிட்டை குறைக்கணும்னு முடிவு பண்ணிட்டீங்களா? ஒன்றுமே இல்லை, ஒரு 20 மினிட்ஸ் ஒர்க் அவுட் பண்ணுங்கள். சிம்பிளான ஃபுட்டு, சிம்பிளான ஹோம்லி ஃபுட்டு. வீட்டில் என்ன செய்கிறீங்களோ, இத்தனை நாள் வந்து ஒரு 4 தோசை சாப்பிட்ருப்பீங்களா, 2 தோசை சாப்பிடுங்க, இல்லை 3 தோசை சாப்பிடுங்க. அந்த ஒரு பார்ட்டு மட்டும் கட் பண்ணுங்கள். ஒரு பவுல் ஃபுல்லாக ரைஸ், அந்த குவான்டிட்டி எல்லாமே இந்த வீடியோவில் காட்டியிருக்கேன். இதுவரையும் நான் யூடியூப்பில் கிட்டத்தட்ட 1000-1500 வீடியோ கிட்ட போட்டாச்சு. எந்த வெயிட் லாஸ் வீடியோலாம் எனக்கு தெரிஞ்சு 100-150 வீடியோவுக்கு மேலே இருக்கும். அந்த வீடியோலலாம் இல்லாத ஒரு பெனிஃபிட் இந்த டைம் என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு காம்போவாக இருக்குது. நான் மார்னிங்லேருந்து நைட் வரையும் என்ன பண்ணுறேன், மார்னிங் எம்டி ஸ்டொமக்கில் என்ன எடுத்துக்கிறேன், நைட்டு பெட் டைமில் என்ன பண்ணுறேங்கிற வரையும் எல்லாமே வந்து பண்ணியிருக்கேன். அதனால் நீங்கள் என்ன எடுத்துக்கலான்னா, ஒர்க் அவுட் பண்ணுறேன், என்ன சாப்பிட்றேன், இது எல்லாமே தெளிவாக தெரிஞ்சிருது உங்களுக்கு. அப்போ உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும், ஓ இந்த அளவுக்கு இவ்வளோதான் அவங்க வந்து மேனேஜ் பண்ணுறாங்க. நான் ஒரு டயட் மாதிரிலாம் கொடுத்தேன் அப்படின்னா அது எப்படி எனக்கே என்னாலே அந்த டயட்டை ஃபாலோ பண்ண முடியல. என் வீட்டில் என்னோடய கிட்ஸுக்கு என்ன டயட் ஃபாலோ பண்ணுறனோ, என்னோடய ஹஸ்பண்ட்க்கு என்ன டயட் ஃபாலோ பண்ணுறனோ அதே ஃபுட்டு தான். கேலரி தாங்க, எல்லாமே கேலரி தான். நான் தான் சொன்னேன் இல்லையா, 4 தோசை சாப்பிட்ற இடத்துல 2 தோசை சாப்பிடுங்க, 6 சப்பாத்தி சாப்பிட்ற இடத்துல 3 சப்பாத்தி மட்டும் சாப்பிடுங்க. அப்படியே உங்களோட கேலரி கவுண்ட்டு திடீர்னு கம்மியாகும்போது சடனாக ஃபஸ்ட்டு உடம்புல இருக்க அந்த தேவையில்லாத வெயிட்டு, அந்த தேவையில்லாத கழிவுகளெல்லாம் ஃபஸ்ட்டு ரெடியூஸ் ஆகும். அதுக்கப்புறம் உங்களுக்கு ஓரளவுக்கு பசியெல்லாம் கண்ட்ரோல் ஆகும். அதுக்கப்புறம் கொஞ்சமாக நீங்கள் மூவ் ஆன் பண்ணலாம். சரிங்களா? இப்போதைக்கு வெயிட் லாஸ்க்கு மட்டும் நான் வந்து ட்ரை பண்ண போகிறேன். ஃபேட் லாஸுங்கிறது இப்போ இல்லை. சரிங்களா? நான் ஃபேட் லாஸுங்கிறது வந்து பார்த்திங்கன்னா லாஸ்ட் டைம் ஒரு மிஸ்டேக் பண்ணேன். அந்த மிஸ்டேக்கை அகைன் பண்ணிடக்கூடாது. ஏன்னா ஃபேட் லாஸ்னு ஒன்ஸ் நம்ம என்டர் ஆகிட்டோம் அப்படின்னா அதை கம்ப்ளீட் பண்ணால் தான் அது ஃபேட் லாஸே வெயிட் லாஸுங்கிறது கம்ப்ளீட்டாக முடிச்சதுன்னு அர்த்தம். அதை விட்டு நான் வெயிட் லாஸ் முடிச்சுட்டு ஃபேட் லாஸில் தான் இருக்கேன், அதனால நான் வந்து இப்போ ட்ராப் பண்ணுறேன்னு விட்டனால தான் அகைன் எனக்கு வெயிட் ஏறிடுச்சு. உங்களுக்கும் அது மாதிரி ஏறக்கூடாதுன்னா என்ன ஃபாலோ பண்ணுங்கள். இப்போ பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு 2 தோசை, நான் சொன்னேன் இல்லையா 4 தோசை சாப்பிடுவேன், 2 தோசை தான் எடுத்திருக்கேன். குட்டி பவுலில் கொஞ்சம் சாம்பார் எடுத்திருக்கேன். சரிங்களா? இந்த மாதிரி எடுத்து சாப்பிடுங்க. இப்போது பிரேக்ஃபாஸ்ட்லாம் முடிஞ்ச கேப்பில் கரெக்டாக இந்த சொம்பு வந்து பார்த்திங்கன்னா 500 ml வாட்டர் பிடிக்கும். சரிங்களா? நிறைய தண்ணி குடிங்க. அப்பப்போ இடையில நிறையா அடிக்கடி தண்ணி குடித்தேன். லஞ்சுக்கு வந்து பார்த்திங்கன்னா குட்டி பவுலில் கொஞ்சமாக சாம்பார், குட்டி பவுல், நான் பெரிய பவுலில் இதே ஈக்குவல் பவுலில் வந்து பார்த்திங்கன்னா 1 பவுல் ரைஸ், ஒயிட் ரைஸ் எடுத்திருக்கேன். கூட வந்து பார்த்திங்கன்னா தொட்டுக்கிறதுக்கு என்னென்னா பன்னீர் பொட்டேட்டோ போட்ட கிரேவி. சரிங்களா? நல்ல ஃபில்லிங்காக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். ப்ரோட்டீன் லஞ்சில் முக்கியமாக ப்ரோட்டீன் இருக்கணும், ரொம்ப ரொம்ப முக்கியம் ப்ரோட்டீன். அப்போ தான் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களை ஃபில்லிங்காக வச்சுக்க ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். நிறையா ஃபேட் இருக்கே, கொலஸ்ட்ரால் இருக்கேலாம் யோசிக்காதீங்க. ப்ரோட்டீன் ஏதாவது ஒரு ஹை ப்ரோட்டீன் ஃபுட்டை ஏதாவது ஒரு வேலையாவது எடுக்கணும். அது எவ்வளோ கேலரி இருந்தாலும் பரவாயில்ல, ஏன்னா நம்ம பேலன்ஸ் டயட் தான் எடுக்க போகிறோம். நேற்று வந்து பார்த்திங்கன்னா எக்கு ஃபுல்லாக எடுத்துருப்பேன், இன்றைக்கி பன்னீர். இந்த மாதிரி ஒவ்வொரு நாளைக்கு ஒவ்வொரு டிஷ்ஷஸ் நான் வந்து மாற்றி எடுக்க போகிறேன். அதை ரெகுலர் டேஸில் நீங்கள் வந்து பாருங்கள். சரிங்களா? நெக்ஸ்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா இடையில நிறைய தண்ணி குடிச்சு கிளிப் எடுக்க முடியல, சாரி. இது என்னென்னு பார்த்தீங்கன்னா ஸ்நாக்ஸ் டைமுக்கு நான் வந்து வேர்க்கடலை தான் எடுத்திருக்கேன். வேர்க்கடலை ரொம்ப ரொம்ப ஹெல்த்தியான ஒரு ஸ்நாக்ஸு, எடுத்துக்குங்க நீங்களும். அண்ட் வந்து காஃபிங்கும் போது தான் எல்லாருக்கும் ஒரு டவுட் வரும், இது என்ன காஃபின்னு பார்த்தீங்கன்னா மில்க் இல்லாமல் சுகர் இல்லாமல் புல்லட் காஃபி, கீ அண்டு
ஒன்லி காஃபி பவுடர் மட்டும் போட்டு ரெடியான காஃபி தான் நான் எடுத்திருக்கேன். இப்போது டின்னர் டைம். டின்னருக்கு ஒரே ஒரு தோசை, அதே பன்னீர் அண்ட் பொட்டேட்டோ மசாலா தான் எடுத்திருக்கேன். சரிங்களா, நான் நிறையா பண்ணி வச்சுப்பேன் எப்போதும். ஒரே டிஷ்ஷில் இதை மாதிரி பண்ணி வச்சுக்கோங்க 2 வேளைக்கு, அப்போ தான் உங்களுக்கு கஷ்டம் இல்லாமல் இருக்கும். இப்போது நான் தூங்க போகிறதுக்கு முன்னாடி ஆஃப் லிட்டர் தண்ணி 500 ml தண்ணியில் சீக்ரெட் இன்க்ரீடியன்ட் ஆட் பண்ணி நான் இதை வந்து எடுத்துக்கிறேன். இந்த சீக்ரெட் இன்க்ரீடியன்ட் என்னங்கிறது எண்ட் ஆஃப் த டே 21st டே அன்றைக்கி நான் ஷேர் பண்ணுறேன். ஓகே, பாய், டேக் கேர். நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கலாம்.